இறந்து போனார். சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நினைத்து மரண வாசலை தொட்டவருக்கு திறந்தது என்னவோ நரகம்தான். வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை கடைபிடித்து வாழ்ந்த நமக்கு எப்படி நரகம் கிடைத்தது என்று துறவி அதிர்ச்சி அடைந்தார். யமதர்மனிடம் சென்று சத்தியத்தின் பாதையில் வாழ்ந்த நான் எப்படி சொர்க்கம் செல்லாமல் இப்படி நரகத்திற்கு வந்தேன் என்று கேள்வி கேட்டார். ஒரே ஒரு சிறிய பொய்யினால் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டிய பல உயிர்கள் உங்கள் தவறான முடிவால் பறிபோனது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளீர்கள் என்றார் யமன். அப்பொழுதுதான் துறவிக்கு அவர் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்தது. ஆனால் அது காலம் கடந்து வந்த ஞானோதயம். இனி அந்த கிராம மக்கள் உயிரும் திரும்ப போவதில்லை, துறவியின் பாவ கணக்கும் மாறப்போவதில்லை என்று கதையை சொல்லி முடித்த கிருஷ்ணர், உண்மையை பேசுவதும் சத்தியத்தின் பாதையில் நடப்பதும் மட்டுமே தர்மம் ஆகிவிடாது யுதிஷ்டிரா. உண்மையும் சத்தியமும் தர்மத்தின் ஒரு பகுதி மட்டும்